வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது யூஜி டெட் ஜுவாலஜி யூனிட் 2 அதில் டைப் ஸ்டடி. அதில் ராணா எக்ஸாடாக்டைலோடைய கடைசி பார்ட், அதாவது எண்டோஸ்கெலிட்டன், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, எண்டோஸ்கெலிட்டன் ஆஃப் ஃப்ராக். எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன? எண்டோஸ்கெலிட்டன்ல வரக்கூடிய ரெண்டு டிவிஷன்ஸ், அதாவது ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்புறம் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன், இது ரெண்டும். ஆக்சியல் ஸ்கெலிட்டனுக்குள்ள ஸ்கல்லும் வெர்டிபிரல் காலம், இது ரெண்டும் வரும். அது ரெண்டையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல வரக்கூடிய பெக்டோரல் கர்டல், பெல்விக் கர்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு டிவிஷன்ஸ். ஸோ எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன? எண்டோனா என்னது? எண்டோனா உள்ள இருக்கிறது, ஸ்கெலிட்டன் அப்படின்னா போனி ஸ்ட்ரக்சர்ஸ். அப்போ உடம்புக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஹார்ட் பார்ட், அதைத்தான் நம்ம எண்டோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுதான் போன்ஸ். ஸோ இது நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க், எல்லா வெர்டிபிரேட்ஸ்க்கும் இருக்கக்கூடியது தான். ஸோ ஃப்ராகுக்கும் எண்டோஸ்கெலிட்டன் ப்ரெசென்ட் ஆயிடும். ஸோ எண்டோஸ்கெலிட்டனோட வேலை என்ன அப்படின்னா, அனிமலோட பாடிக்கு ஒரு ஷேப்பையும் உள்ள இருக்கிற சாஃப்ட் ஆர்கன்ஸ், அதாவது பிரெயின், ஹார்ட், லங்ஸ் மாதிரியான இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதும் இதோட வேலை. அதே போல மசில்ஸையும் தாங்கி பிடிக்கிறதும் இதோட வேலை தான். ஸோ இதுதான் எண்டோஸ்கெலிட்டனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எண்டோஸ்கெலிட்டனை நம்ம ரெண்டு குரூப்பா டிவைட் பண்ணிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா, ஆக்சியல் ஸ்கெலிட்டன், அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது என்னன்னா, பாடியோடைய சென்டர்ல இருக்கிறது தான் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ ஹெட்ல ஆரம்பிச்சு அதோடைய அனிமலோடைய போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த பாடி வரைக்கும் நடுவுல இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க ஆக்சியல் ஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல ஸ்கல் இருக்கும், வெர்டிபிரல் காலம் இருக்கும், அப்புறம் நெஞ்சு எலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்டெர்னம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சைட்ல பிரசன்ட் ஆயிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் தான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன். அதாவது பெக்டோரல் கர்டில், அது கூட அட்டாச் ஆயிருக்கிற ஃபோர் லிம்ஸ், தென் பெல்விக் கர்டில், அது கூட அட்டாச் ஆயிருக்கிற ஹைண்ட் லிம்ஸ். ஸோ இதெல்லாம் தான் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல வருது. ஸோ இந்த ஆக்சியல் ஸ்கெலிட்டன் இதுதான் ஒரு ஃப்ராகோட ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃப்ராகோடைய ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ அப்ப ஸ்கல் வரும், அதுக்கப்புறம் நெஞ்சு எலும்புன்னு சொல்லக்கூடிய ஸ்டெர்னம் பிரசன்ட் ஆயிருக்கும், தென் வெர்டிபிரல் காலம், அதுக்கப்புறம் வந்து இந்த எண்டு வரைக்கும், வெர்டிபிரல் காலத்தோட எண்டு வரைக்கும், இதுதான் ஆக்சியல் ஸ்கெலிட்டன். ஸோ ஸ்கல் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கல் வந்து ஆக்சியல் ஸ்கெலிட்டன்ல தான் வருது. ஸ்கல்லுங்கிறது ஒரு ஹார்டான போனி ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ஒரு போனி ஸ்ட்ரக்சர். இதுல சில பார்ட்ஸ், ஸ்கல்லோடைய சில பார்ட்ஸ்ல வந்து போன்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கும் அப்படின்னா, குருத்தெலும்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்டிலேஜ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த ஃப்ராகோட ஸ்கல் வந்து இட் இஸ் டைகாண்டைலிக் இன் நேச்சர். அதாவது என்ன அர்த்தம்னா, டைகாண்டைலிக் அப்படின்னா ஆசிபிட்டல் காண்டைல்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கல்லோட பிற்பகுதியில இருக்கிறதுல இந்த இடத்துல ரெண்டு ஓட்டை வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அதுக்கு பேரு, ரெண்டு இருக்கிறதுனால அதுக்கு பேரு டைகாண்டைலிக் அப்படின்னு பேர். தென் இதோடைய ஜா வந்து, இதோடைய தாடைகள் இருக்குல்ல, அப்பர் ஜா, அது வந்து ஆட்டோஸ்டைலிக் டைப். ஆட்டோஸ்டைலிக்னா என்ன அர்த்தம்னா, ஜாஸ் வந்து டைரக்டாவே மண்டை ஓடோட அட்டாச் ஆயிருக்கும், அதுதான் ஆட்டோஸ்டைலிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப ஸ்கல் வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கல் வந்து ட்ரையாங்குலர் ஷேப்ல இருக்கு. ஸ்கல்ல மொத்தம் 8 ரீஜியன் பிரசன்ட் ஆயிருக்கு. என்னென்ன ரீஜியன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேனியம், ஒரு கிரேனியம், அப்புறம் பேர் ஆஃப் ஆல்ஃபாக்டரி கேப்சூல். ஆல்ஃபாக்டரி கேப்சூல்னா என்னது? ஸ்மெல்லுக்காக மேல இருக்கக்கூடிய அந்த ஓட்டை, ஆல்ஃபாக்டரி கேப்சூல். அதுக்கப்புறம் காதோட செவுள் பகுதி, டிம்பானம் இருக்குல்ல, அந்த ரீஜன். அப்ப ரெண்டு பக்கம் இருக்கு, அப்ப பேர் ஆஃப் ஆடிட்டரி கேப்சூல். அதுக்கப்புறம் கண்ணு, ஸோ அப்ப அதுவும் பேர் தான், பேர் ஆஃப் ஆப்டிக் கேப்சூல். அப்புறம் அப்பர் ஜா, மேல் தாடை ஒண்ணு, கீழ் தாடை ஒண்ணு, ஹயாய்டு அப்பேரட்டஸ் சொல்லக்கூடியது, அதாவது பக்கல் கேவிட்டி, வாய்க்குழிக்கு கீழே இருக்கிறது தான் ஹயாய்டு அப்பேரட்டஸ். அதுக்கப்புறம் காதுல இன்டர்னல் இயர்ல இருக்கக்கூடிய ஒரு போன், அதுக்கு பேரு காலுமினா ஆரிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இத்தனை போன்ஸ் வந்து ஸ்கல் ரீஜன்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ கிரேனியம்ங்கிறது தான் பிரெயின் கேஸ், அதாவது பிரெயின் வந்து இந்த கிரேனியம் சொல்லக்கூடிய அந்த ஸ்கல்லுக்குள்ளதான் பிரசன்ட் ஆயிருக்கு. அதனால இதை வந்து நம்ம பிரெயின் கேஸ் அப்படின்னு சொல்றோம். கிரேனியத்தோடைய மேல் பகுதி, கிரேனியத்தோடைய ரூஃப்ல a pair of frontoparietal இருக்கு. இந்த பக்கம் ஒன்று, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. ஸோ மொத்தம் 2 frontoparitals அப்படின்னு சொல்லக்கூடிய போனி ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இது வந்து மேல் பகுதியில் இருக்கிறது. இது வந்து ரூஃப் ஆஃப் த கிரேனியம்.
அதே போல கீழ்ப்பகுதியில கிரேனியத்தோடைய கீழ்ப்பகுதி ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இன்வெர்டட் டி ஷேப்டு ஸ்ட்ரக்சர், இது பாக்குறதுக்கே அப்படிதான் இருக்கு, இன்வெர்டட் டி, தலைகீழ கவுத்தி போட்ட டி மாதிரி. அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன அப்படின்னா அதுக்கு பேரு பாராஸ்பீனாய்டு அப்படின்னு பேர். ஸோ இந்த ரீஜன் பேர் தான் பாராஸ்பீனாய்டுன்னு பேர். மேல இருக்கிறது ஃப்ரான்டோபெரைட்டல், கீழே இருக்கிறது பாராஸ்பீனாய்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்கல்லோடைய போஸ்டீரியர் ரீஜியன்ல foramen magnum, இதான் ஸ்கல்லோட போஸ்டீரியர் ரீஜன். இங்க வந்து ஒரு ஹோல் பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஹோலுக்கு பேர் என்ன அப்படின்னா foramen magnum அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹோல் தான். இந்த ஹோல் வழியா தான் இந்த பிரெயின் வந்து ஸ்பைனல் கார்டோட கனெக்ட் ஆகும். ஸோ இந்த ஹோல் வழியா பிரெயின் வந்து அப்படியே ஸ்பைனல் கார்டை கீழே இறங்கி அந்த நியூரல் கெனால்குள்ள போகும். இந்த foramen magnumத்துக்கு ரெண்டு சைடும் என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸோ ஆசிபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன குழி போன்ற ஸ்ட்ரக்சர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த எக்ஸோ ஆசிபிட்டல்ல இருந்து ஒரு ப்ரொஜெக்ஷன் வெளியே வருது, அதுதான் ஆசிபிட்டைல் காண்டைல். அப்ப ரெண்டு பக்கமும் எக்ஸோ ஆசிபிட்டல் இருக்கிறப்ப ரெண்டு பக்கமும் ஆசிபிட்டல் காண்டைல்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு, இந்த இடத்துல ஒரு ப்ரொஜெக்ஷன் ரெண்டு இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு டைகாண்டைலிக் ஸ்கல் அப்படின்னு பேர். அப்போ இன்டர்னல் இயர்னு சொல்லக்கூடிய அந்த காது பகுதி இருக்கக்கூடிய இடத்துலதான் ஆடிட்டரி கேப்சியூல் பிரசன்ட் ஆயிருக்கு. அங்க இருக்கிற அந்த போனுக்கு பேர் என்னன்னா ப்ரோஆட்டிக் போன். இங்க இருக்கு பாருங்க, ப்ரோஆட்டிக் போன். இந்த இடத்துலதான் ஆடிட்டரி கேப்சியூல் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதே போல மேல இருக்கிறது, இந்த இடத்துல இருக்கிறது வந்து நேசல் போன். இதுக்கு மேல சின்னதா இருக்கு பாருங்க, நேசல் போனுக்கு மேல, அதுக்கு பேரு வார்மர் போன். மேக்சிலாங்கிறது மேல் தாடை, மேக்சிலாவுடைய டிப்ல இருக்கிறது ப்ரீ மேக்சிலா. அடுத்தது ஆல்ஃபாக்டரி கேப்சூல். நம்ம சொல்லணும்னா நேசல், இப்பதானே பார்த்தோம். ஸோ நேசல் வந்து என்னன்னா மேல இருக்கு, மேல் பகுதியில இருக்கு. அதோடைய அடிப்பகுதியில இருக்கிற போனுக்கு பேர் தான் வார்மர் போன், அது இப்பதான் பார்த்தோம். ஸோ அப்பர் ஜா வந்து ஹோமோடான் டென்டிஷன். அப்பர் ஜா அப்படிங்கிறது வந்து என்னன்னா மேல் தாடை, மேல் தாடையில இருக்கு, மேல் தாடையில பற்கள் உண்டு. அந்த பற்கள் வந்து எப்படி இருக்கும்னா ஒரே மாதிரிதான் இருக்கும், அதுக்கு பேர் ஹோமோடான் டென்டிஷன் பேர். ஸோ இதுக்கு இங்க மேல இருக்கக்கூடிய அந்த டீத்துக்கு பேர் என்ன, வாமரைன் டீத் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது கேட்கலாம். அப்புறம் லோயர் ஜா வந்து பாத்தீங்கன்னா எடன்டுலஸ்னு சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா லோயர் ஜால பல்லு கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பர் ஜால இருக்கக்கூடிய போன்ஸ், என்னென்ன போன்ஸ் அப்பர் ஜால இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரீமேக்சிலா, மேக்சிலா, அப்புறம் குவாட்ரோட்டோஜிகுவல், அப்புறம் பாலட்டைன், டெரிகாய்டு, ஸ்குவாமோசல் அப்படின்னு சொல்லி இத்தனை வெரைட்டி ஆஃப் 6 டைப் ஆஃப் போன்ஸ் வந்து அப்பர் ஜால பிரசன்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி லோயர் ஜால இருக்கிற போன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்டரி, ஆங்கிலோஸ்பீனியல், அப்புறம் மென்டோமெக்லியன் போன். இங்க பாருங்க, டென்டரி, ஆங்கிலோஸ்பீனியல், மென்டோமெக்லியன் போன், இது எல்லாமே வந்து லோயர் ஜா, அதாவது மேண்டிபுல் ஆஃப் ஃப்ராக்ல பிரசன்ட் ஆயிருக்கக்கூடியது. அப்புறம் மெக்கல்ஸ் கார்டிலேஜ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது டாட்போல்ல இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அது வந்து வேற போனி ஸ்ட்ரக்சரா வந்து என்ன ஆயிடும்னா ஃபியூஸ் ஆகி மாறிடும். அடுத்தது ஹயாய்டு அப்பாரட்டஸ். பக்கல் கேவிட்டியில கீழே இருக்கிறது தான் ஹயாய்டு அப்பாரட்டஸ். அந்த ஹயாய்டு அப்பாரட்டஸ்ல மொத்தம் 3 போன்ஸ் இருக்கு. அதோட பாடி, அப்புறம் ஆன்டீரியர் கார்னோவா, அப்புறம் போஸ்டீரியர் கார்னோவா. ஆக்சுவலா ஹயாய்டு அப்பாரட்டஸ்ங்கிறது இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஹயாய்டு அப்பாரட்டஸ்ல இந்த நடுவில் இருக்கிறது வந்து பாடி ஆஃப் த ஹயாய்டு அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது ஆன்டீரியர் கார்னோவா, கீழே இருக்கிறது போஸ்டீரியர் கார்னோவான்னு சொல்லுவோம். மிடில் இயர்ல இருக்கிற போனுக்கு பேரு காலுமெல்லா ஆரிஸ் அப்படின்னு பேர். அடுத்தது அப்பர் ஜா. ஸோ அப்பர் ஜா வந்து எப்படி இருக்கும்னா இப்போ இதுதான் அப்பர் ஜா அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த அப்பர் ஜா வந்து மிட் டார்சல் லைன்ல இப்படி ஃப்ராகோட மேல் பகுதியில. ஸோ அப்பர் ஜாவை ரெண்டா நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 2 ஹாஃபும் நடு பகுதியில தான் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த 2 ஹாஃபும் ஒவ்வொரு 2 ஹாஃபுமே அவுட்டர் செட் ஆஃப் போன்ஸ், இன்னர் செட் ஆஃப் போன்ஸ்ல 2 போன்னால ஆகுது. அப்போ வந்து இப்போ இதுதான் ஜாஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜாவோடைய மேல் பகுதியில இருக்கிறதெல்லாம் அவுட்டர் செட் ஆஃப் போன்ஸ், ஜாவோட உள் பகுதியில அதாவது வாய்க்கு உள்ளே இருந்து பார்த்தா மேல அப்பர் ஜால இருக்கக்கூடிய போன்ஸ் எல்லாம் வந்து இன்னர் செட் ஆஃப் போன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் செட் ஆஃப் போன்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல இருக்கிறது ப்ரீ மேக்சிலா, மேக்சிலா, அப்புறம் குவாட்ரோட்டோஜிகுவல் அப்படின்னு பேர். ஸோ இது மேல இருக்கிற போன்ஸ்.
கீழே இருக்கிற போன்ஸ் என்னன்னா, இன்னர் செட் ஆஃப் போன்ஸ் என்னன்னா, வாய்க்கு உள்ளேருந்து நம்ம மேல பார்க்கும்போது அன்னாக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த பேலட்டைன் போன், அப்புறம் டெரிகாய்டு போன், அப்புறம் ஸ்குவாமோசல் போன், இந்த 3 போன்னால ஆனது. அப்பர் ஜால டீத் இருக்கு. அது என்ன டைப் ஆஃப் டென்டிஷன் சொல்லியிருக்கோம், ஹோமோடான் டைப் ஆஃப் டென்டிஷன். அடுத்தது லோயர் ஜா. லோயர் ஜாவும் அதே மாதிரி தான். கீழ்த்தாடையும் வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இப்படி 2ஆ நம்ம டிவைட் பண்ணிக்கிறோம். அந்த 2 ஹாஃபுக்கும் பேரு ராமி அப்படின்னு பேர். டேட்போல்ஸா இருந்தா அங்க இருக்கிற அந்த 2 ஹாஃப்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கார்டிலேஜ்னு சொல்லக்கூடிய குருத்தெலும்பு தான் இருக்கும். அந்த குருத்தெலும்புக்கு பேர் என்ன அப்படின்னா மெக்கல்ஸ் கார்டிலேஜ் அப்படின்னு பேர். அந்த குருத்தெலும்புக்கு பேர் என்னது, மெக்கல்ஸ் கார்டிலேஜ். இந்த மெக்கல்ஸ் கார்டிலேஜ் தான் அது அடல்ட்டா மாறும் பொழுது மற்ற 3 போன்ஸா வந்து என்ன ஆயிடுதுன்னா டெவலப் ஆயிடுது. ஸோ அந்த 3 போன்ஸ் என்னென்ன அப்படின்னா மென்டோ மெக்கிலியன், அப்புறம் டென்டரி, அப்புறம் ஆங்கிலோஸ்கிளீனியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 போன்ஸ் தான். ஸோ இங்க பாருங்க, இந்த ஆங்கிலோஸ்பினியல் போனு கீழே வந்து குவாட்ரேட் போனோட போய் என்ன இருக்குது, அட்டாச் ஆயிருக்கு, ஆர்டிகுலேட் ஆயிருக்கு. இதை நம்ம இங்க படத்திலே நான் காமிச்சிடுறேன், பின்னாடி அதை பத்தி பின்னாடி வருது. ஸோ இந்த ஆங்கிலோஸ்பினியல் போனு இட் ஆர்டிகுலேட்ஸ் வித் த குவாட்ரேட் போன் ஆஃப் த அப்பர் ஜா. அப்பர் ஜாவோட இருக்கக்கூடிய அந்த குவாட்ரேட் போனோட போய் இந்த ஆங்கிலோஸ்பினியல் லோயர் ஜாவை இணைக்குது. லோயர் ஜால டீத்துக்கு இருக்கா, இல்ல கிடையாது. லோயர் ஜால டீத்து கிடையாது. அப்பர் ஜால இருக்கிற டீத்துக்கு பேரு பொமரைன் டீத்து, ஹோமோடான் டென்டிஷன். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஹயாய்டு அப்பேரட்டஸ். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஹயாய்டு அப்பேரட்டஸ் எங்க இருக்கு அப்படின்னா, பக்கல் கேவிட்டியோடைய அடிப்பகுதியில இருக்கிறது தான் ஹயாய்டு அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹயாய்டு அப்பேரட்டஸ் கூட தான் அந்த தவளையுடைய நாக்கு வந்து போய் அட்டாச் ஆயிருக்கு. நாக்குல இருக்கிற மசில்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஹயாய்டு அப்பேரட்டஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, அது ஒரு கார்டிலேஜ் ஸ்ட்ரக்சர் தான், வேற ஒன்றும் கிடையாது. குருத்தெலும்பினால் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். அந்த கார்டிலேஜ் ஸ்ட்ரக்சர்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடின்னு சொல்லக்கூடிய ஒரு சாலிட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அப்புறம் அது கூட அட்டாச் ஆகி பின்னிட்டு இருக்க மாதிரி ஒரு 4 பேர் ஆஃப் ப்ராசஸ் என்னென்ன அப்படின்னா, ஆன்டீரியர் லாட்ரல் ப்ராசஸ் ஆர் அலார் ப்ராசஸ் பேரு, இல்லைன்னா போஸ்டீரியர் லேட்ரல் ப்ராசஸ், அப்புறம் ஒரு லாங் ஆன்டீரியர் கார்னுவா, அப்புறம் ஒரு தடிமனாக இருக்கக்கூடிய போஸ்டீரியர் கார்னுவா. இதெல்லாம் தான் ஹயாய்டு அப்பேரட்டஸ்ல இருக்கக்கூடிய பார்ட்ஸ். ஆன்டீரியர் கார்னுவா மேல் பக்கம் நோக்கி வளைஞ்சு அது ஆடிட்டரி கேப்சியூலோட ஃபியூஸ் ஆயிருக்கும். அதே மாதிரி போஸ்டீரியர் கார்னுவா பேக் சைட்ல வளைஞ்சு அது கிளாட்டிஸோட போய் என்ன ஆயிருக்கும்னா இணைஞ்சிருக்கும். இந்த வெர்டிபிரல் காலம். அடுத்தது வெர்டிபிரல் காலம். ஸோ வெர்டிபிரல் காலம்ங்கிறது நடு பகுதியில, டார்சல் சைட்ல, முதுகு பகுதியில இருக்கிற ட்ரங்க் ரீஜன்ல இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் என்னது அப்படின்னாக்கா வெர்டிபிரல் காலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஃப்ராகோடைய வெர்டிபிரல் காலம். மொத்தம் ஃப்ராகோட வெர்டிபிரல் காலத்துல மொத்தம் 9 வெர்டிபிரே இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 அப்புறம் 9. ஸோ 9 வெர்டிபிரே இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற வெர்டிபிரேக்கு பேரு அட்லஸ் அப்படின்னு பேரு. லாஸ்ட்ல இருக்கிற வெர்டிபிரேக்கு பேரு சாக்ரம் அப்படின்னு பேரு. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு. ஸோ டோட்டலா எத்தனை வெர்டிபிரே இருக்கு, 9 இருக்கு. ஸோ 9 போனி ரிங்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அண்ட் கடைசியில இருக்கிற நீட்டமான பகுதி, அதுக்கு பேர் என்னன்னா யூரோஸ்டைல் அப்படின்னு பேர். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிபிரேயோட பேர் வந்து என்னன்னா அட்லஸ் அப்படின்னு பேரு. 2வதுல இருந்து 7வது வெர்டிபிரே வரைக்கும் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ராகோட வெர்டிபிரே. 9வது வெர்டிபிரேக்கு பேரு சாக்ரல் வெர்டிபிரே அப்படின்னு பேர். எல்லா வெர்டிபிரேவும், அதாவது 2nd to 7th வந்து ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அதுக்கு பேரு டிபிக்கல் வெர்டிபிரே அப்படின்னு பேர். ஒவ்வொரு வெர்டிபிரேவும் ஒரு வளையம் போல இருக்கும். ஒவ்வொரு வெர்டிபிரேவும் வந்து ஒரு வளையம் மாதிரி தான் இருக்கும். சென்டர்ல வந்து ஒரு கெனால் இருக்கும். மேல் பக்கம் இப்படி ஒரு ஆர்ச் இருக்கும், நியூரல் ஆர்ச்னு பேரு. அந்த நியூரல் ஆர்ச்குள்ள இருக்கிற கேவிட்டிக்கு பேர் தான் நியூரல் கெனால் அப்படின்னு பேரு. அது வழியா தான் ஸ்பைனல் கார்டு வந்து உள்ள போகும். கீழே வந்து ஒரு ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு பேரு நியூரல் ஸ்பைன் அப்படின்னு சொல்றோம். வெளிப்பக்கம் சைட்ல ப்ராசஸ் நீட்டிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். இது டிபிக்கலா எல்லாத்துலயும் இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான். ஸோ ஹியர் வெர்டிபிரல் காலம்ல நடுவுல இருக்கிற பார்ட்டுக்கு பேர் என்ன சொல்றோம்னா சென்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். சென்ட்ரம் இஸ் கான்கேவ் ஆன்டீரியர்லி, கான்வெக்ஸ் போஸ்டீரியர்லி. மேல் பக்கம் வந்து இப்படி குழியாவும், கீழ்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி குவிஞ்சும் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி
அடுத்து சென்ட்ரம்ல நடுவுல ஒரு கேவிட்டி இருக்கு ஆன்டீரியர் சர்ஃபேஸ்ல, அதனால அதுக்கு பேர் வந்து என்னன்னா ப்ரோசீலஸ் அப்படின்னு பேர். அதாவது சீலம் இருக்கிறதுனால அதை ப்ரோசீலஸ் அப்படின்னு சொல்றோம். டார்சல் சைட்ல சென்ட்ரமுடைய டார்சல் சைட்ல சென்ட்ரத்தோட டார்சல் சைட்ல அதாவது மேல் பகுதியில நியூரல் ஆர்ச்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பேரு நியூரல் கெனால் அப்படின்னு பேரு. அந்த நியூரல் கெனால்குள்ளதான் ஸ்பைனல் கார்டு வந்து இருக்கும். ஸோ பட் இந்த நியூரல் ஆர்ச்சோடைய ரூஃப் மேல் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டமான ப்ராசஸ் இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் நியூரல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுதான் ஒரு சென்ட்ரம்ல இருக்கிறது நியூரல் ஆர்ச். நியூரல் ஆர்ச்சுக்கு நடுவுல இருக்கிறது வந்து கேவிட்டி, இதுதான் நியூரல் கேனால் அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ளதான் ஸ்பைனல் கார்டு வந்து போகும். அடுத்தது பாத்தீங்கன்னா லேட்டரல் சைட்ல நியூரல் ஆர்ச்சோடைய சைட்ல ரெண்டு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன, டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ். இங்க இருக்கு பாருங்க, ரெண்டு நீட்டிட்டு இருக்கா, இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. ஸோ அது பேர் டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் பேரு. அந்த நியூரல் ஆர்ச்ல முன்பக்கம் இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ப்ரீசைகோ, முன்பக்கம் இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு ப்ரீசைகோபோஃபைசிஸ். பின்னாடி இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு போஸ்ட் ஜைகோபோஃபைசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஜைகோபோஃபைசிஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு வெர்டிப்ரேவோட இன்னொரு வெர்டிப்ரே போய் உள்ள உட்கார்றதுக்கு வந்து யூஸ் ஆகுது. இப்படி போய் ஃபிட் ஆயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த ஜைகோபோஃபைசிஸ் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் வந்து யூஸ் ஆகுது. ப்ரீ ஜைகோபோஃபைசிஸ் மேல் நோக்கி இருக்கும், போஸ்ட் ஜைகோபோஃபைசிஸ் வந்து கீழ் நோக்கி. அடுத்து ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரே, அதாவது அட்லஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரே. இது வந்து ஃபர்ஸ்ட் வெர்டிப்ரே வந்து வெர்டிப்ரல் காலத்தை ஸ்கல்லோட இணைக்கிறதுக்காக உதவி பண்றது தான் இந்த அட்லஸ். அட்லஸ்ங்கிறது ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் தான். இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உள்ள ஒரு நடுவில் ஒரு சென்ட்ரம் இருக்கும். சென்ட்ரம் சுத்தி வந்து என்ன இருக்கும் அப்படின்னாக்கா நியூரல் ஆர்ச் இருக்கும். நியூரல் ஆர்ச்குள்ள ஒரு கேவிட்டி இருக்கும், அதுக்கு பேரு நியூரல் கெனால். இதெல்லாம் எப்பவுமே மாறாது. சென்ட்ரமுடைய ஆன்டீரியர் போர்ஷன்ல ரெண்டு சின்ன டிப்ரெஷன், சென்ட்ரமோட ஆன்டீரியர் போர்ஷன்ல இப்படி ரெண்டு குழி இருக்கும். இந்த ரெண்டு குழி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கிற ஆசிபிட்டல் காண்டைல், ஸ்கல்ல இருக்கிற ஆசிபிட்டல் காண்டைலோட போய் கரெக்டா போய் உட்கார்றதுக்காக தான் இந்த ரெண்டு குழி வந்து இந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது நியூரல் கெனால்குள்ள இருக்கிறத வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்றோம். நியூரல் ஆர்ச்சோடைய மேல் பக்கத்துல என்ன இருக்கு அப்படின்னா நியூரல் ஸ்பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நீட்சிகள் வந்து இப்படி பிரசன்ட் ஆயிருக்கும். சைட்ல இருக்கிறத வந்து நம்ம டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் சொல்றோம். பின்பக்கம் இருக்கிற நியூரல் ஆர்ச்சோட பின்பக்கம் இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு போஸ்ட் ஜைகோபோஃபைசிஸ், முன்பக்கம் இருக்கிறதுக்கு பேரு ப்ரீ ஜைகோபோஃபைசிஸ். இதை பார்த்ததே தான் நமக்கு திரும்பி திரும்பி வரும். அடுத்தது எய்த் வெர்டிப்ரே. ஸோ சென்ட்ரம் ஆஃப் த எய்த் வெர்டிப்ரே, எய்த் வெர்டிப்ரே உடைய சென்ட்ரம்க்கு பேரு ஆம்பிசிலஸ். நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, செகண்ட் வெர்டிப்ரேல ஆரம்பிச்சு ஏழாவது வெர்டிப்ரே வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு பேர் வந்து என்னன்னா டிபிக்கல் வெர்டிப்ரே அப்படின்னு சொன்னோம். அப்ப எட்டாவது வெர்டிப்ரே பத்தி நம்ம எங்கேயுமே சொல்லலையே அப்படின்னா, எட்டாவது வெர்டிப்ரே வந்து ஒரு ஸ்பெஷல் டைப், அதுக்கு பேரு ஆம்பிசிலஸ் அப்படின்னு பேர். ஏன்னா இது ரெண்டு பக்கமுமே எப்படி இருக்குன்னா கான்கேவா இருக்கு. மற்ற வெர்டிப்ரே வந்து அப்படி இல்லை, ஒரு பக்கம் கான்கேவ் ஒரு பக்கம் கான்வெக்ஸா இருந்துச்சு. ஆன்டீரியர் சைட் கான்கேவாவும் போஸ்டீரியர் சைட் கான்வெக்ஸாவும் இருந்துச்சு. ஆனா ஆம்பிசிலஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமுமே கான்கேவா இருக்கு. அடுத்தது இந்த வெர்டிப்ரேல வந்து ஒரு நியூரல் ஆர்ச், ஒரு நியூரல் ஸ்பைன், இது எல்லாமே அதேதான், சேம் ஸ்ட்ரக்சர் தான். நியூரல் ஆர்ச்குள்ள இருக்கிறது வந்து நியூரல் கெனால், இது எல்லாமே ரெப்ரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது ஒன்பதாவது வெர்டிப்ரே. ஒன்பதாவது வெர்டிப்ரேக்கு பேர் என்ன அப்படின்னா சாக்ரல் வெர்டிப்ரே அப்படின்னு பேரு. பாக்குறதுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு, ரிங் மாதிரி இல்லாம ஒரு ஃபேனோட பிளேடு மாதிரி. ஸோ இதுலயும் என்னெல்லாம் இருக்கும்னா, இதுலயும் சென்ட்ரம் இருக்கும், நியூரல் ஆர்ச் இருக்கும், நியூரல் ஸ்பைன் இருக்கும், நடுவுல நியூரல் கேனால் இருக்கும், அதுக்கப்புறம் சைட்ல டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் இருக்கும். அதுலலாம் எந்த சேஞ்சும் கிடையாது. ஆனா சென்ட்ரம்ல இங்க கேவிட்டி கிடையாது. ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஏசிலஸ். சென்ட்ரம் வந்து ஏசிலஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த நைன்த் வெர்டிப்ரே உடைய பேக் சைடு, அதுல அங்க இருக்கிற அந்த நைன்த் வெர்டிப்ரேல உள்ள சென்ட்ரமோட போஸ்டீரியர் சைட்ல ரெண்டு காண்டைல்ஸ் இருக்கு, அதாவது ரெண்டு கேப் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ஒரு ரெண்டு குழி இருக்கும். இந்த ரெண்டு குழி எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த யூரோ ஸ்டைல் இருக்கு இல்லையா, அந்த யூரோ ஸ்டைல் போய் கரெக்டா அந்த இடத்துல ஃபிட் ஆகுறதுக்காக தான் ரெண்டு குழி வந்து அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு.
ஸோ இதுல இருக்கிற நியூரல் ஆர்ச்சுக்குள்ளேயும் நியூரல் கெனால் இருக்கு. அதுலயும் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன நியூரல் ஸ்பைன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். இந்த நியூரல் ஆர்ச்சோட சைட்ல இருக்கிற ப்ராசஸ்க்கு பேரு டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு பேரு. ஸோ இதுலயும் வந்து இந்த டிரான்ஸ்வர்ஸ் ப்ராசஸ் சொல்லக்கூடிய இந்த சைட்ல இருக்கிற நீட்சிகள் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சாக்ரல் வெர்டிப்ரே வந்து ஃபேன் மாதிரி இருக்கு. இது பெல்விக் கர்டல்னு சொல்ற ஹிப் ரீஜியனோட போய் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இட் ஆர்டிகுலேட்ஸ் தான் அட்டாச் ஆகுறதுன்னு அர்த்தம். அடுத்தது யூரோஸ்டைல். யூரோஸ்டைலுங்கிறது ஒரு நீட்டமா இருக்கிற ஒரு ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர், அதுதான் யூரோஸ்டைல்னு சொல்றோம். கடைசி வெர்டிப்ரே 9th வெர்டிப்ரேவோட போய் இந்த யூரோஸ்டைல் வந்து இணைஞ்சிருக்கும். அதுக்காக தான் இந்த கரெக்டா இந்த காண்டைல்ல போய் இது இந்த கேப்ல போய் அது இணைஞ்சிருக்கும். ஸோ போஸ்டீரியர் எண்ட் ஆஃப் த வெர்டிபிரல் காலம்ல இருக்கிறது தான் யூரோஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த டெய்ல்டு ஃப்ராக் இருக்கும் இல்லையா, டேட்போல் வந்து மெட்டமார்போசிஸ் ஆகும்போது, ஸோ அப்போ அந்த டெய்ல்டு ஃப்ராக்ல டெய்ல் இருக்கும். அந்த டெய்ல்ல இருந்த அந்த குட்டி குட்டி வெர்டிப்ரே தான் நமக்கு வந்து என்னவா மாறி இருக்கு அப்படின்னா கார்டல் வெர்டிப்ரேவா மாறி இருக்கு. அந்த கார்டல் வெர்டிப்ரே தான் ஃபியூஸ் ஆகி இப்போ இந்த இடத்துல வந்து இந்த யூரோஸ்டைல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரா மாறி இருக்கு. முன்பக்க பகுதியில 2 குழி இருக்கும். அந்த குழியை வச்சுதான் அது போய் 9th வெர்டிப்ரேவோட என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போயிட்டு இணையுது. ஸோ அதான் யூரோஸ்டைல். யூரோஸ்டைல் வந்து கார்டல் வெர்டிப்ரே, அவ்வளோதான். ஸோ டார்சல் சைடில் யூரோஸ்டைலோடைய மேல் பக்க பகுதியில் ஒரு சின்ன கிரஸ்ட் இருக்கும். இந்த இங்கே இருக்கு பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரஸ்ட். ஸோ யூரோஸ்டைல் கிரஸ்ட் அப்படின்னு பேர். ஸோ வென்ட்ரல் சைடில் அதில் சென்ட்ரமும் மேல் பக்க பகுதியில் வந்து கிரஸ்டும் இருக்கும். கிரஸ்டுக்கு இன்னொரு பேர் என்ன, நீல். அதுதான் ஜாயிண்ட். அந்த ஜாயிண்ட் வச்சு தான் அது இணையுது. அடுத்தது இங்கே இருக்கிற நியூரல் கெனால் வந்து யூரோஸ்டைலுக்குள்ள இருக்கிற நியூரல் கெனால் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகிருக்கும், ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஸ்பைனல் கார்டோட எண்ட்ல இருக்கிற அந்த பிலியம் டெர்மினாலே, ஸ்பைனல் கார்டோட எண்ட்ல வரும்போது அந்த டார்சல் ரூட் வென்ட்ரல் ரூட்லாம் இப்படி குதிரையோட வால் மாதிரி இப்படி நீட்டமா இருக்கும். இது வந்து கரெக்டா போய் அந்த யூரோஸ்டைலோட நடுவுல இருக்கிற அந்த நியூரல் கெனால்ல போய் ஃபிட் ஆகும், அவ்வளவுதான். ஸோ அந்த சின்ன சைஸுக்கு அந்த நியூரல் கெனால் இருந்தா போதுங்கிறதுனால யூரோஸ்டைல்ல நியூரல் கெனால் வந்து ரெடியூஸ் ஆயிடும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போறது ஸ்டெர்னம், அதாவது நெஞ்சு எலும்பு. ஸோ நெஞ்சு எலும்பு எந்த இடத்துல இருக்கும்னா செஸ்ட் ரீஜியன். செஸ்ட் எங்க இருக்கு, வென்ட்ரல் சைடு. தவளையுடைய வென்ட்ரல் சைட்ல இருக்கிறது தான் செஸ்ட் ரீஜியன். ஸோ அங்க இருக்கிற அந்த போனுக்கு பேர் தான் ஸ்டெர்னம். ஸ்டெர்னம் நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து ப்ரீ ஸ்டெர்னம், இன்னொன்னு வந்து போஸ்ட் ஸ்டெர்னம். ஸோ ஸ்டெர்னம் வந்து நடுவுல இருக்கு. அதுல மேல் பக்க பகுதியில் இருக்கிறது ப்ரீ ஸ்டெர்னம்னும் கீழ்பக்க பகுதியில் இருக்கிறது போஸ்ட் ஸ்டெர்னம் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். ப்ரீ ஸ்டெர்னம் எது கூட இணைஞ்சிருக்கும் அப்படின்னா பெக்டோரல் கர்டில். இதான் பெக்டோரல் கர்டில், இப்படிதான் வந்து இணையும். பெக்டோரல் கர்டிலோட ஆன்டீரியர் சைட்ல ப்ரீ ஸ்டெர்னமும் பெக்டோரல் கர்டிலோட போஸ்டீரியர் சைட்ல போஸ்ட் ஸ்டெர்னமும் அப்படி இணைஞ்சிருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெர்னம் போனு. ஸ்டெர்னம் போனை நம்ம 2ஆ பிரிச்சுக்கிறோம். ஸ்டெர்னம் வந்து மேல் பக்கம் இருக்கிறது, அப்புறம் ஸ்டெர்னம் வந்து கீழ்பக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம 2ஆ பிரிச்சுக்கலாம். ப்ரீ ஸ்டெர்னம், போஸ்ட் ஸ்டெர்னம். இங்க பாருங்க ஸ்டெர்னம் போனோட வந்து பெக்டோரல் கர்டில் வந்து இணைஞ்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ரீ ஸ்டெர்னமோடைய கீழ்பகுதியிலையும் போஸ்ட் ஸ்டெர்னத்தோட மேல் பகுதியிலையும் இந்த பெக்டோரல் கர்டில் இணைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே தான் இங்க சொல்லியிருக்காங்க. ப்ரீ ஸ்டெர்னம்ல மேல் பக்கம் இருக்கிற போனுக்கு பேரு ஓமோஸ்டெர்னம் அப்படின்னு பேரு. இருக்கு பாருங்க ப்ளூ கலர்ல ஓமோஸ்டெர்னம் அப்படின்னு பேரு. அந்த ஓமோஸ்டெர்னத்தோட மேல் பகுதி ஒரு சின்ன போன் ஸ்ட்ரக்சர் அட்டாச் ஆயிருக்கும். அதுக்கு பேரு எபிஸ்டெர்னம் அப்படின்னு பேரு. அடுத்தது போஸ்ட் ஸ்டெர்னம் இஸ் present in the posterior region of the pectoral girdle. ஆமா, பெக்டோரல் கர்டிலோட பின்பகுதியில தான் இந்த போஸ்ட் ஸ்டெர்னம் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ போஸ்ட் ஸ்டெர்னம்ல இருக்கிற போன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோஸ்டெர்னம் அப்படிங்கிற ஒரு போனும், அப்புறம் ஜைபிஸ்டெர்னம்ங்கிற இன்னொரு போனும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ ஜைபிஸ்டெர்னம்ங்கிற போனு இதுதான். மீசோஸ்டெர்னம் இங்க பிக்சர்ல காமிக்கல. டிஸ்டல் எண்ட்ல ஜெபிஸ்டெர்னம் இருக்கும், மேல ப்ராக்சிமல் எண்ட்ல வந்து மீசோஸ்டெர்னம் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அடுத்தது கர்டில்ஸ். கர்டில்ஸ் சொல்லும் பொழுது எந்தெந்த ஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர் வந்து முன்னங்காலையும் பின்னங்காலையும் இணைக்கிறதுக்கு உதவி செய்தோ அதுக்கு பேர் தான் கர்டில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ வந்து இது இட் சப்போர்ட் த லிம்ஸ், முன்னங்காலையும் பின்னங்காலையும் இது சப்போர்ட் பண்ணுது. மொத்தம் 2 டைப் ஆஃப் கர்டில்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா பெக்டோரல் கர்டில் ஒன்று, இன்னொன்று பெல்விக் கர்டில் அப்படின்னு சொல்றோம். பெக்டோரல்ங்கிறது ஷோல்டர் பகுதியில் முன்பக்கம் இருக்கிறது. ஸோ அப்போ அது 4 லிம்ஸ் அட்டாச் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த முன்பக்கம் இருக்கக்கூடிய இந்த பெக்டோரல் கர்டிலேயே
பாடியோடய நம்ம 2 ஹாஃபா பிரிச்சுக்கிறோம். ஏன்னா பாடியோடைய சைட்ல இந்த பக்கம் ஒன்று இருக்கும், ரைட் சைட்ல ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அதை 2ஆ நம்ம பிரிச்சுக்கிறோம். மிட்ல வந்து தான் அது வந்து என்ன ஆகும்னா ஜாயின் ஆகும். பெக்டோரல் கர்டில் 2 ஹாஃபா நம்ம பிரிக்கும் பொழுது ஒவ்வொரு சைட்லயும் என்னென்ன போன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப்புலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட் போன் இருக்கும். ஸ்கேப்புலாக்கு மேல இருக்கிற போனுக்கு பேரு சுப்ரா ஸ்கேப்புலா அப்படின்னு பேரு. இந்த ஸ்கேப்புலாவோட அட்டாச் ஆகிருக்கிற இன்னொரு போனுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா கிளாவிக்கல் அப்படின்னு பேரு. கிளாவிக்கல் போன், அதுக்கப்புறம் வந்து கோரகாய்டு போன். ஸோ இத்தனை போன்ஸ் தான் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து பெக்டோரல் கர்டில் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ பெக்டோரல் கர்டில் எதுக்கு யூஸ் ஆகுது? பெக்டோரல் கர்டில் 4 லிம்பை வெர்டிபிரல் காலமோட இணைக்கிறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் 2 ஹாஃபா நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒரு பக்கம் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு அப்படின்ட்டு. ஸோ மொத்தம் 3 மெயின் போன்ஸ் தான் நம்ம அதில் பார்க்க முடியுது. ஸ்கேப்புலா, கோரகாய்டு அண்ட் கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 போன்ஸை வந்து நம்ம அங்கே பார்க்கலாம். ஸ்கேப்புலாங்கிறது ஒரு பிளாட் போன், ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே வந்து சின்னதாக நம்ம தோசை கரண்டி மாதிரி இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஸோ இதுக்கு பேர் சுப்ரா ஸ்கேப்புலா அப்படின்னு பேர். ஸோ அது ஸ்கேப்புலாவோட அட்டாச் ஆயிருக்கு. உள்பக்கம் ஸ்கேப்புலாவுக்கு உள்ள வந்து அது எது கூட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா கிளாவிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய போனோடையும் கோரகாய்டுன்னு சொல்லக்கூடிய போனோடையும் கனெக்ட் ஆயிருக்கு. கிளாவிக்கல் வந்து ராட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். கிளாவிக்கல் வந்து இப்படி நீட்டமா ராட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோரகாய்டுக்கும் கிளாவிக்கலுக்கும் நடுவுல ஒரு சின்ன தகடு மாதிரி ஒரு சின்ன கார்டிலேஜ் இருக்கு. அதுக்கு பேரு ப்ரீ கோரகாய்டு அப்படின்னு பேர். ஸோ அந்த ப்ரீ கோரகாய்டுக்கும் நடுவுல ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கு பேரு கோரகாய்டு ஃபொராமன் அப்படின்னு பேரு. இந்த 2 கோரகாய்டு, ஒவ்வொரு பகுதியில இருக்கிற 2 கோரகாய்டும் நடுவுல வந்து எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னா எபிகோரகாய்டு அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் மூலமா கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல அதாவது ஸ்கேப்புலா, கிளாவிக்கல், கோரகாய்டு எல்லாம் இந்த இடத்துல ஜாயின் ஆகுது. ஒரு இடத்துல ஜாயின் ஆகி ஒரு கேவிட்டியை உருவாக்குது. இந்த கேவிட்டிக்கு பேரு தான் கிளினாய்டு கேவிட்டி அப்படின்னு பேரு. இந்த தவளையோடைய முன்னங்கால் இருக்கு இல்லையா, அந்த தவளையோட முன்னங்கால் இந்த கிளினாய்டு கேவிட்டியில கரெக்டா வந்து உட்காரு. இந்த தவளையோடைய முன்னங்காலோட ஃபர்ஸ்ட் போனுக்கு பேரு ஹியூமரஸ் அப்படின்னு பேரு. அந்த ஹியூமரஸ் வந்து கரெக்டா இந்த கிளினாய்டு கேவிட்டியில வந்து இப்படி பந்து மாதிரி உட்காந்துக்கும், ஓகேவா? அடுத்தது பெக்டோரல் கர்டில் வந்து ஸ்டெர்னமோட எந்த இடத்துல அட்டாச் ஆயிருக்குன்னா நடு பகுதியில அட்டாச் ஆயிருக்கு. ஸ்டெர்னத்துல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. இது எப்படி நம்ம பார்த்தது தான் ஓமோஸ்டெர்னம், எபிஸ்டெர்னம், மீசோஸ்டெர்னம், ஜிபிஸ்டெர்னம் சொல்லி நம்ம ஸ்டெர்னத்தை 4 போர்ஷனா பிரிச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பெல்விக் கர்டில். பெல்விக் கர்டிலோடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஹிப் கர்டில். அதாவது இடுப்பு பகுதியில் இருக்கனால இது ஹிப் கர்டில் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது போஸ்டீரியர் பார்ட் ஆஃப் த ட்ரங்க்ல இருக்கு. ஸோ இந்த பெல்விக் கர்டில் என்ன செய்யுது அப்படின்னா ஹைண்ட் லிம்ஸை வெர்டிபிரல் காலமோட இணைக்கிறது தான் இதோடைய முக்கியமான வேலை. ஸோ இது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வி மாதிரி இருக்கு. ஸோ வி ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். இதுவும் அதே மாதிரி தான் ரைட் சைட், லெஃப்ட் சைட்ல 2 ஹாஃபா வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து ரைட் சைட்ல இருக்குது, ஒன்று வந்து எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல. ஸோ ஒவ்வொரு ஹாஃபுக்கும் பேரு என்ன அப்படின்னா ஒசினோமினாட்டம் அப்படின்னு பேரு. ஈச் ஹாஃப் இஸ் கால்ட் அஸ் ஒசினோமினாட்டம். ஒசினோமினாட்டத்துல மொத்தம் 3 போன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இலியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போனு, அதுக்கப்புறம் இஸ்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய போனு, அதுக்கப்புறம் பியூபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போன். இந்த ஸ்ட்ரக்சர்ல எல்லாமே இருக்கு. இலியம் இருக்கு, இஸ்கியம் இருக்கு, பியூபிஸ் இருக்கு. இலியம், இஸ்கியம், பியூபிஸ்ங்கிற இந்த 3 போனும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும் பொழுது அந்த இடத்துல ஒரு குழி வருது. அதுக்கு பேரு அசிட்டாபுலம் அப்படின்னு பேரு. இந்த அசிட்டாபுலத்துல தான் கரெக்டா ஹைண்ட் லெக்ஸ் வந்து போய் உட்காரும். தவளையோடைய பின்னங்கால்கள் கரெக்டா அந்த அசிட்டாபுலத்துல வந்து செட் ஆகும், ஓகேவா? ஸோ இலியம், இஸ்கியம், பியூபிஸ்ன்னு சொல்லி மொத்தம் 3 போன்ஸ் வந்து இந்த ஆசினோமினாட்டத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இலியம் அப்படிங்கிறது கொஞ்சம் நீட்டமா ராட் மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். இந்த இலியம் எக்ஸ்டெண்ட் ஆகி போய் கரெக்டா எங்க போய் ஜாயின் ஆகும்னா 9th வெர்டிபிரேல போய் ஜாயின் ஆகுது. இலியமும் பியூபிஸும் ஃபியூஸ் ஆகுது. இலியம், பியூபிஸ், இஸ்கியம் எல்லாமே ஃபியூஸ் ஆகுற அந்த இடத்துல இருக்கிற கேவிட்டிக்கு பேர் அசிட்டாபுலம். அதுலதான் ஃபீமர்னு சொல்லக்கூடிய தை போன் வந்து அட்டாச் ஆகும். ஸோ லிம்ஸ்ன்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 2 பேர் ஆஃப் லிம்ஸ் இருக்கு ஃப்ராக்ல. 4 limbs, hind limbs சொல்லி அதை நம்ம மொத்தம் 2ஆ பிரிச்சுக்கிறோம். 4 limbs வந்து hind limbs விட சின்னதா இருக்கும். hind limbsல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெப்டு, அதாவது கால்களுக்கு நடுவுல சவ்வு இருக்கும். விரல் இடை சவ்வு அப்படின்னு பேரு.
இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த ஃப்ராக் தண்ணியில இருக்கும்போது ஸ்விம்மிங் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி ஹைண்ட் லிம்ஸ் வந்து வேற எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா தரையில இருக்கும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃப்ராக் வந்து தாவறதுக்கு யூஸ் ஆகுது. ஒவ்வொரு கால்லையும் மொத்தம் 5 லெக்ஸ் 5 ஃபிங்கர்ஸ் வந்து இருக்கும். பென்டாடாக்டைல் 5 ஃபிங்கர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதுல 2 ஃபோர்லிம்ஸ் இருக்கு. அந்த 2 ஃபோர்லிம்ஸ்லயும் வந்து பென்டாடாக்டைல் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ ஃபோர்லிம்ஸ்ல மொத்தம் 3 ரீஜியனா ஃபோர்லிம்ஸை பிரிச்சுக்கலாம். அப்பர் ஆர்ம், ஃபோர் ஆர்ம், ஹேண்ட்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இது அப்பர் ஆர்ம், இது ஃபோர் ஆர்ம், இது வந்து ஹேண்ட். ஸோ இதுதான் ஃபோர் லிம்ஸ். இதை வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கணும். அப்பர் ஆர்ம்ங்கிறது ஒரே போன் தான். அந்த போனுக்கு பேர் என்னன்னா ஹியூமரஸ் அப்படின்னு பேரு. ப்ராக்சிமல் எண்ட் ஹியூமரஸோடைய முன்பகுதி வந்து உருண்டையா இருக்கும். அது கரெக்டா போய் அந்த கிளினாய்டு கேவிட்டி, பெக்டோரல் கர்டில் இருக்கிற கிளினாய்டு கேவிட்டியில போய் கரெக்டா உட்காரும். இதோடைய டிஸ்டல் எண்ட் ட்ராக்லியான்னு சொல்றோம். இதோடைய இந்த பின்பக்கம் இருக்கிறது வந்து ட்ராக்லியா அப்படின்னு சொல்றோம். கரெக்டா இது போய் இந்த டெல்டாய்டு ரிட்ஜ், இதுதான் டெல்டாய்டு ரிட்ஜ், இந்த இடத்துல போய் உட்காரும். ஃபோர் ஆர்ம், இதுதான் ஃபோர் ஆர்ம். ஃபோர் ஆர்ம்ல வந்து மொத்தம் 2 போன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா வந்து 2 போன் இப்படி இருக்கும். ஆனா முன்பக்கமும் பின்பக்கமும் ஃபியூஸ் ஆயிருக்கும். நடுவுல தான் வந்து ஒரு குழி தெரியும். ஸோ ரேடியஸ் அல்னான்னு சொல்லக்கூடிய 2 போன் ஃபியூஸ் ஆயிருக்கிறதுனால இதை காமனா ஒரே பேர்ல என்னன்னு சொல்லலாம்னா ரேடியோ அல்னா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரேடியோ அல்னாவுடைய முன்பகுதி ப்ராக்சிமல், இதுக்கு பேர் வந்து ஒலிக்ரெனான் ப்ராசஸ் அப்படின்னு பேரு. இதுதான் அது முன்பகுதி. இந்த இடத்துல இருக்கிறது ஒலிக்ரெனான் ப்ராசஸ் ஒன்று இருக்கும். அது அல்னாவோட ப்ரொஜெக்ஷனால உருவானது. அடுத்தது ஹேண்ட் ரீஜியன். இதுதான் ஹேண்ட் ரீஜியன். ஹேண்ட் ரீஜியனா மறுபடியும் ரிஸ்ட், பாம், ஃபிங்கர்ஸ் சொல்லி 3ஆ பிரிச்சுக்கிறோம். ஸோ ரிஸ்ட் ரீஜியன், இதுதான் ரிஸ்ட் ரீஜியன். அதுக்கப்புறம் கார்பஸ் சொல்லுவோம். மெட்டாகார்பஸ் அப்படின்னு சொல்றது வந்து பாம் ரீஜியன். ஃபிங்கர்ஸ் சொல்றது வந்து விரல்கள். ஸோ போன் ஆஃப் த ரிஸ்ட். கார்பல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 6 கார்பல்ஸ் வந்து இருக்கு. இங்கே பாத்தீங்கன்னா தெரியும் 1 2 3, அப்புறம் அது மேல திரும்ப 1 2 3. அப்ப 6 கார்பல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா மேல 3 கீழே 3ன்னு சொல்லி 2 ரோவா வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. மேல இருக்கிற அந்த 3 ரோல உள்ள கார்பஸ்க்கு பேர் என்னன்னா உள்நேர், இன்டர்மீடியம், அப்புறம் ரேடியல் அப்படின்னு சொல்றோம். உள்நேர் வந்து ரேடியஸோட என்ன இருக்கும்னா இணைஞ்சிருக்கும். அடுத்தது டிஸ்டல் ரோ. பின்னாடி இருக்கிற கார்பல்ஸ்க்கு என்ன பேரு அப்படின்னா கேபிட்டோ ஹமாட்டம், அப்புறம் ட்ரபிக்ஸாய்டு, ட்ரபீசியம் சொல்லி அதை வந்து நம்ம 3ஆ பிரிச்சுக்கலாம். அடுத்தது பாம் ரீஜியன் பார்க்கும்பொழுது அங்க மொத்தம் 5 மெட்டா கார்பல்ஸ் இருக்கு. அதுல இருக்கிற டிஜிட்ஸ், ஃபிங்கர்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபெலாஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் இல்ல, ரெண்டாவதுல இருந்தா போட்டுருக்காங்க பாருங்க. 2 3 4 5. அப்ப இதோட ஃபெலாஞ்சஸ் ஃபார்முலா நம்ம எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0 2 2 3 3ன்னு எழுதணும். இந்த 2 2 3 3ங்கிறது என்னன்னா அதுல எத்தனை போன் டிவிஷன் இருக்கு, 1 2. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணது. ஸோ அப்ப அதுல 2 இருக்கு, பாக்கியில வந்து 3 3 இருக்கு. அதனால வந்து நம்ம 0 2 2 3 3 அப்படின்னு சொல்லி சொல்றோம். அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஹைண்ட் லிம்ஸ். ஹைண்ட் லிம்ஸ்ல அதே போல 3 ரீஜியனால ஆனது. என்னென்ன அப்படின்னாக்கா ஹைண்ட் லிம்ஸ்ல இருக்கிறது தை ரீஜியன், அதாவது ஃபீமர் அப்படின்னு சொல்றோம். அடுத்த ரீஜியன் வந்து என்னன்னா ஷாங்க் அப்படின்னு சொல்லுவோம். தை ரீஜியன், ஷாங்க், அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபுட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த தை ரீஜியன் வந்து ஒரே போன் தான், அதுக்கு பேர் ஃபீமர் அப்படின்னு பேரு. இந்த ஃபீமர்ல இருக்கிற இந்த மேல் பக்கம் இருக்கிற இந்த கேவிட்டி தான் போய் அங்க அசிட்டாபுலம்ல போய் கரெக்டா போய் சீட்டாம். ஸோ இந்த ஃபீமர்ங்கிறது ஒரே போன் தான். ஹெட் வந்து அதோட தலைப்பகுதி ரவுண்டடா இருக்கும். அது போய் அசிட்டாபுலம்ல போய் உட்காரும். அசிட்டாபுலம் எங்க இருக்கு, பெல்விக் கர்டில் இருக்கு. அதோட போஸ்டீரியர் எண்ட்ல காண்டைல்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுதான் அந்த காண்டைல். அடுத்தது மெயின் ஸ்டெம். இதுதான் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மெயின் ஸ்டெம். அடுத்தது ஷாங்க். ஷாங்க்ல வந்து ஒரே போன் தான். அது ஒரே ஆக்சுவலா இது வந்து 2 போனு, டிபியா ஃபிபுலான்னு 2 போனு. ஆனா ரெண்டுமே அட்டாச் ஆகி நடுவுல ஒரு சின்ன கேப் தான் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அதனால அந்த போனுக்கு பேரு டிபியா ஃபிபுலா அப்படின்னு பேரு. ஸோ இட் இஸ் த ஃபியூஷன் ஆஃப் 2 போன்ஸ். அந்த டிபியாக்கு நடுவுல வந்து ஒரு கிரெஸ்ட்னா ஒரு பள்ளம் இங்க இருக்கு பாருங்க. இந்த பள்ளம் வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியும். அடுத்தது ஃபுட். ஃபுட் இஸ் டிவிசிபிள் இன்டு 3 ரீஜியன்ஸ். ஃபுட்டையே நம்ம திரும்ப 3ஆ, இது ஃபுல்லாமே ஃபுட் தான் இது வரைக்கும்.
ஃபூட்டை திரும்ப 3ஆ பிரிச்சுக்கிறோம். என்ன அப்படின்னாக்கா ஆங்கிள், இதுதான் ஆங்கிள், டார்சஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது மெட்டாடார்சஸ், இதுதான் மெட்டாடார்சஸ். மெட்டாடார்சஸ்க்கு அப்புறம் டோஸ், அதாவது ஃபிங்கர்ஸ் வரும். ஸோ ஆங்கிளில் வந்து மொத்தம் 5 டார்சல் போன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த 5 டார்சல் போனும் 2 ரோவா அட்டாச் ஆயிருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு குழி வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ ப்ராக்சிமல் டார்சல் இன்க்ளூட் ஆஸ்ட்ராகெலஸ் அண்ட் கால்கேனியம், அதாவது டிபிலே ஃபிபுலாரே அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால டிபியா ஃபிபுலா அப்படின்னு தனித்தனியாக சொல்றது பதிலாக டாலஸ் கால்கேனியஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ நடுவுல குழியும் ரெண்டு பக்கமும் யுனைட் ஆகி பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ டிஸ்டல் டார்சல்ஸ், இந்த டார்சல்ஸ் உடைய எண்டு பகுதி கீழே வந்து 2 ஸ்மால் போன் இருக்கு. அடுத்தது வந்து என்னன்னா மெட்டாடார்சல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. மெட்டாடார்சல்ஸ்ல 5 டிஜிட் இல்லைன்னா 5 டோஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஒரு அடிஷ்னல் டிஜிட் வந்து இங்க இருக்கு, அதாவது 4 limbsல இல்லாத ஒண்ணு இந்த இடத்துல இருக்கு. ஸோ அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ப்ரீ ஹால்ஸ் அப்படின்னு பேர். ப்ரீ ஹால்ஸ் இல்லைன்னா கால்கர்னு பேர். இந்த இடத்துல குட்டியா தெரியுது பாருங்க, இதுதான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா ப்ரீ ஹால்ஸ்ல வந்து 2 போன் இருக்கு. ஸோ இதோட ஃபெலாஞ்சியல் ஃபார்முலா என்ன அப்படின்னா 2 2 3 4 3. இது ரெண்டையுமே பார்த்து வச்சுக்கோங்க. 4 லிம்போட ஃபெலாஞ்சஸ் ஃபார்முலா, ஹைண்ட் லிம்ஸோட ஃபெலாஞ்சஸ் ஃபார்முலா, இது ரெண்டையுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2லேருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதே மாதிரி என்னடா இவ்வளோ போன்ஸ் இருக்கு, இது எல்லாத்தையும் எப்படி மனப்பாடம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. இவ்வளோ போன்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. உங்களுக்கு வந்து கொஸ்டின் எப்படி இருக்கும்னா பேசிக்கா வரும். அதாவது வெர்டிபிரல் காலம்ல எத்தனை வெர்டிபிரே இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. மொத்தம் 9 வெர்டிபிரே இருக்கு. அதே போல வந்து இந்த ஃபெலாஞ்சல் ஃபார்முலா கேட்கலாம். 4 limbsோட ஃபெலாஞ்சல் ஃபார்முலா, அப்புறம் வந்து ஹைண்ட் லிம்ஸோட ஃபெலாஞ்சல் ஃபார்முலா கேட்கலாம். அப்புறம் ஃப்ராகோடைய ஸ்கல் வந்து என்ன டைப், டைகாண்டைலிக், அப்புறம் அப்போஸ்டைலிக், அது படிச்சோம் இல்லையா, ஆட்டோஸ்டைலிக். ஜா சஸ்பென்ஷன் வந்து ஆட்டோஸ்டைலிக். இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் இயர்ல இருக்கிற போனோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான் போனி ஸ்ட்ரக்சர்ல இருந்து வரும். ஸோ அதனால நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. தென் ஜாஸ் கேட்பாங்க. லோயர் ஜால டீத் இருக்கா இல்லையா, அப்பர் ஜால டீத் இருக்கா இல்லையா, அப்படி லோயர் ஜால இருக்கிற டீத் இருந்துச்சுன்னா என்ன டென்டிஷன், அப்பர் ஜால டீத் இருந்தா என்ன டென்டிஷன், அப்பர் ஜால இருக்கிற டீத்தோட பேர் என்ன, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ இன்னைக்கு நம்ம அதுல இருந்து few questions பார்க்கலாம். How many vertebrae are typically found in the vertebral column of frog? Frogோட vertebral columnல எத்தனை vertebrae present ஆயிருக்கு? 7, 9, 11, 15. How many vertebrae? 9. Next, the long rod-like bone present in the tail region of frog. Frog உடைய tail regionல இருக்கிற vertebral columnக்கு என்ன பேரு அப்படின்னா atlas, sacrum, urostyle, coccyx. Yes, the answer is urostyle. Next, which of the following is absent in the skeleton of frog? Skeleton of frogல எது நம்ம followingல எது இல்லைன்னு கேட்குறாங்க. ribs இருக்கா ஃப்ராகுக்கு? கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ribs. அடுத்தது the skull of frog is classified as. ஸ்கல் வந்து என்ன டைப்? மோனோகாண்டைலிக்கா, டைகாண்டைலிக்கா, ட்ரைகாண்டைலிக்கா, ஏகாண்டைலிக்கான்னு கேட்குறாங்க. 2 ஹோல் இருக்கா, 2 ஆசிபிட்டல் காண்டைல் இருக்கா, அதனால இது என்ன டைப்? டைகாண்டைலிக் டைப். நெக்ஸ்ட், which girdle supports the hind limbs? hind limsனாலே இடுப்பு பகுதி தான். இடுப்பு பகுதினாலே நமக்கு என்ன girdle வரும்? pelvic girdle. So that's all about today's class. நம்ம next வீடியோல general topic, அதாவது origin of amphibian பார்க்கலாம். Thank you.